இப்ப அபூர்வா சின்னாவை பாத்துறாங்க. பார்த்துட்டு சுடுகாட்டுக்கு இடம் பாக்கிறதுக்காக சின்னாவையும் கூட கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஒருத்தர்கிட்ட இடம் கேக்குறாங்க. அவர் ஏக்கருக்கு 1 லட்சம் கேக்குறாரு. அதனால அங்க இருந்து வந்துடுறாங்க. இப்ப ஊர் மக்கள் கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச இடத்தை எல்லாம் தோண்டி எடுத்துட்டு இதற்கப்புறம் இறந்தவங்களை புதைக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப சின்ன சுடுகாட்டுல என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவுக்கு வச்சிருந்த கல்வெட்டை உளி வச்சு செதுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஒரு குடிகாரன் பேயின்னு நினைச்சு பயந்துடுறான். இப்ப பூசாரி என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நம்ம முன்னோர்களோட ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஊர்க்காரங்க அதை நம்பி கல்வெட்டுகளை எல்லாம் பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. பிணத்தை தோண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. சின்ன தப்பு பண்ணிக்கிறான்னு அவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த கல்வெட்டை ஊர் மக்களுக்கு தெரியாம தோண்டி எடுத்துன்னு வான்னு சொல்றாங்க. இப்ப பீமையா ஆளுங்க கல்வெட்டை செக் பண்றாங்க. பீமையாவோட தலைமுறை ஊர் தலைவராக இருந்ததை ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால அபூர்வா இனிமே ஊர் தலைவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப சின்ன கல்வெட்டை மறைச்சி வச்சதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஊர் மக்கள் சேர்ந்து எல்லாம் அடிக்கிறாங்க. இப்ப சின்னாவோட அம்மாவை இறந்துடுறாங்க. அந்த காலி இடத்தை ஏற விடுறாங்க. அந்த 6 அடி இடத்த பீமையா 1 லட்சத்துக்கு வாங்குறாரு. இப்ப சின்ன அம்மாவை புதைக்கிறாங்க. அபூர்வா ஊர் ஆளுங்க எல்லாரையும் வர சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு வம்ச வழி வந்தவங்க, நாம எல்லாரும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்றாங்க. பீமையா கொடுத்த பணத்தை வச்சு பக்கத்துல இடம் வாங்குறாங்க. அதுலதான் சின்ன அம்மாவை புதைக்கிறாங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாரும் அபூர்வா தான் ஊர் தலைவர் ஆகணும்னு சொல்றாங்க.